ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவை என்னென்னா, கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு வந்துட்டு அது எப்படின்னா மாதங்கள் ஏற ஏற வந்துட்டு வயிறு வந்து விரிவடையும். அது எப்படி சொல்கிறதுன்னா, குழந்த வளர வளர ஒரு சிலருக்கு வயிறு இருக்கிறதே தெரியாது, அந்த அளவுக்கு வயிறு ஒட்டி போய் இருக்கும். அப்படி இருக்கவங்க மாதமானாங்கன்னா வயிற்றில் வந்துட்டு குழந்த வந்து வளர்ச்சி அடைய அந்த தோல் இருக்குது பாருங்கள், தோல் இப்படி சுருங்கி இருக்க தோல் நல்லா அப்படியே குழந்த கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர அந்த தோல் அப்படியே விரிவடையும். விரிவடைகிறப்ப என்னாகும், அந்த இடம் அப்படியே நமன்னு அரிக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே போட்டுட்டு வரக்குன்னு நிறைய பேர் சொரிவாங்க. அரிப்பு தாங்க முடியாமல் சொரிவாங்க. அப்புறம் என்ன ஆகும், அந்த இடம் சொரிஞ்சு அந்த இடம் புண்ணாகும். அடுத்தது புண்ணாகி தழும்பு வந்துடும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப அந்த மாதிரி அரிப்பு எடுக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணும், போட்டு வரக்குன்னு சொரியாதீங்க. அடுத்தது அது அப்படி பிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்துல லேசாக அப்படி கை வச்சு இப்படி தான் சொல்லணும். போட்டு வரக்குன்னு சொரிஞ்சிங்கன்னா புண்ணாக போயிடும். சரிங்களா? லேசாக அந்த இடத்துல லேசாக அப்படி லைட்டாக அப்படி கை வச்சு பண்ணி விட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, தேங்காய் எண்ணெய் தடவுங்க. அப்போ வந்து அந்த அரிப்பு உங்களுக்கு அவ்வளோக்கு தெரியாது. நிறைய பேத்துக்கு அந்த கன்சீவாக இருக்கிறப்ப இப்படி தான் ஆகும். அது எப்படின்னா, ஒரு சிலருக்கு இந்த இந்த நெஞ்சி பாகம் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல வந்து மாதிரி வயிறு விரிவடை அதே மாதிரி ஸ்கின் இதாகும். இந்த பக்கட்டும் அதே மாதிரி இதாகும். அடுத்தது நிறைய பேர்த்துக்கு இந்த பின்னாடி புறங்கால் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துலையும் அந்த மாதிரி ஸ்கின் இதாகி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால நிறைய பேர் வந்துட்டு என்னடா இது, இந்த பிள்ளைய வைக்கிறதும் போதும் நம்மளோட அழகே குறைஞ்சி போயிட மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய பேர் நினப்பாங்க. அது வந்து அப்படி நினைக்கக்கூடாது. சரிங்களா? அது எப்படின்னா, நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கையிலே நல்லா சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக ஆரோக்கியமாக இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி அரிக்கிற மாதிரி அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு தோணாது. ஒரு சிலர் சாப்பிடவே மாட்டாங்க, சாப்பிடாமல் ஒல்லியாக இருப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தோன்னே கன்சீவ் ஆயிடுவாங்க. கன்சீவ் ஆனோடனே நாள் ஆக ஆக வயிறு பெருக்கிறப்ப என்ன பண்ணும், வயிறு விரிவடைப்ப பிக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த புள்ள வந்ததும் போதும் என்னால் அறுப்பு தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் திட்டுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க. சரிங்களா? அது உங்களோட கவனக்குறைவுனால அந்த மாதிரி வயிறு விரிவடைவதற்கு மெயின் காரணம். இதனால புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து என்ன பண்ணுறது, இந்த மாதிரி அரிப்புலாம் வந்துச்சுன்னா மெயினாக நான் சொன்ன மாதிரி இந்த ஆயில்மெண்ட்டெல்லாம் கண்டது கிடையாது போடாதீங்க. தேங்காய் எண்ணெயை தேய்ங்க. சரிங்களா? இதுக்காக மெனக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அதுக்கு ஒரு ஆயில்மெண்ட்டு எல்லாம் வாங்கி போட்டுக்கிட்டு இதெல்லாம் தேவையே இல்லை. இது நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த பிப்புக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாது. இருந்தாலும் என்னோடய வீடியோ பார்த்துட்டு என்னோடய வீடியோ வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர்த்துக்கு இப்போ இருக்க யூத்தான தாய்மார்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த கர்ப்பமாக இருக்கிறப்ப இந்த வயிறு எதுக்கு பிக்குது, வயிற்று பகுதி எதுக்காக பிக்குது அப்படிங்கிற கருத்தை தான் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா தெரியாதான்னு எனக்கு தெரியாது.
ஆனால் தெரியாதவங்களுக்கு என்னோடய வீடியோ வந்துட்டு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்க்க சொல்லுங்கள். அடுத்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.